ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சுழலில் மிதக்கும் தீபங்கள் அத்தியாயம் 16. கிரிஜாவுக்கு ஆணி அடித்தாற்போல் ஒரே வரிதான் ஆழ்ந்து பதிகிறது. அம்மா இல்லை, அப்பா குடிகாரன், வீட்டில் யாரோ ஒரு பெண் பிள்ளையை கொண்டு வந்து விட்டான். கவிதா கவிதா வயசு வந்த பெண், கட்டுப்பட்டே பழக்கப்படுத்தியிராத பெண். இப்போது கட்டுப்படுத்துவார்கள், அவளை காப்பி போடச் சொல்வார்கள், மடிப்பழக்கம் கட்டுப்பாடாக்கப்படும், பள்ளிக்குச் சென்று வருதல் கண்காணிக்கப்பெறும். அடலசன்ட் ஏஜ், குமரப்பருவம். படிக்கும் பள்ளியோ ஆடம்பர வாழ்க்கை வாழும் செல்வர் வீட்டு சிறுவர் சிறுமியர் உள்ள பள்ளி. இந்த எண்ணங்களிலிருந்து விடுபடவே முடியவில்லை. எப்போது உறங்கினாள் என்று தெரியவில்லை. கதவை இடிக்கிறார்கள். ஆனால் இவளால் கதவை திறக்க எழுந்து செல்ல முடியவில்லை. கட்டி போடப்பட்ட நிலையில் இருக்கிறாள். கிரிஜா எழுந்திருந்து கதவை திறவங்கள். கவிதா பாத்ரூம்ல கீசர் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாளாம். எழுந்து ஐயோ கவிதா! அடிவயிறு சுருண்டு கொள்ள அலறுகிறாள். ஆனால் கண்களையே திறக்க முடியவில்லை. எழுந்து கதவை எப்படி திறப்பாள்? கிரி! கதவை உடைக்கிறார்கள். ரத்னாதான். ஐயோ, இவர்கள் பேச்சை கேட்டுத்தானே சலனமடைந்தாள். கவிமா, ஒரு நாள் கூட உன்னை அடுப்படியில விட்டதில்லையே. கீசர் பிளக் சரியில்லாம இருந்திருக்க வேண்டும். தகப்பனும் பாட்டியும் கவனித்திருக்க மாட்டார்கள். வாழும் வசதியாம். இது யாருக்கு வேணும்? கவி! கதவை உடைக்கிறாள். கிரிஜா, வாட் ஹேப்பன் டு ஹர்? முகத்தில் தண்ணீர் வந்து விழுகிறது. சட்டென்று விழிப்பு வர குலுங்கி எழுந்திருக்கிறாள். கதவை திறக்கிறாள். என்ன கிரி, என்ன? கவிதாவுக்கு என்னாச்சு? என் குழந்தை எப்படி இருக்கா? கவிதாவுக்கு ஒண்ணும் இல்லையே, ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பா. ஆமா, ஏதான கனவு கண்டீங்களா? ரத்னா சோர்ந்து போயிருக்கிறாள். இரவு முழுவதும் உறங்கி இருக்கவில்லை என்று புரிகிறது. பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் வரல. ஆனி இருக்கா. ரூனோவோட பிரதர் பாவம் வந்து அழுவுறான். உங்களுக்கு இது சீரியஸா பாதிச்சிருக்கும். அன்பார்ச்சுனேட். காதல்னு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு கொழையா போறதுங்க. கண்ட போதைக்கு அடிமையாகி அந்த பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டான்னு உயிரை விட்டுருக்கு. ஒரு பக்கம் உங்க மாமியார் மடி கேஸ், இன்னொரு பக்கம் இப்படி. தலையில் கை வைத்துக் கொள்கிறாள். கிரிஜா சிறிது நேரம் உற்று பார்த்துவிட்டு குளியலறையில் சென்று பல் துலக்கி முகம் கழுவிக் கொள்கிறாள். வெளியே சென்று பையனை அழைத்து சூடாக 2 தேநீர் கொண்டு வர பணிக்கிறாள். கிரி, உங்களை இது ரொம்ப பாதிச்சிருக்கும். ஆமா, ஆனா நான் அதனால மூட்டைய கட்டிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வாளை இடுக்கிக்கிட்டு குழையும் நாயின் நிலையில் போய் நிற்க மாட்டேன். நான் உங்களை போல வெளியில் இருந்தாதான் ரூனோக்கள் உருவாவதை தடுக்க முடியும். ஓ கிரி, அப்ப மாமியார் உன்கிட்ட நடந்து போச்சு வந்துடுன்னு கூப்பிடலையா? அந்த பேச்சே இல்ல ரத்னா. அப்படி அவள் சொல்லி இருக்கும் பட்சத்தில் கீழே கார்ல அமர்ந்தவன் என்னை சந்திக்க விரும்பியிருந்தால் நான் ஒருவேளை மனமிறங்கி போயிருந்திருப்பேன், என் குழந்தைகளை உத்தேசித்து. ஆனால் அவன் செருக்கு. அம்மாவிடம் பெண்ணாய் பிறந்தவள் என்ற என் நிலையை உறுதியாக்க நான் பண்ணினது மன்னிக்க முடியாத தப்புன்னு சொல்லி பெரிய மனிதத்தன்மையாக ஒரு 10,000 ரூபாய் செக்கையும் கொடுத்து அனுப்பியிருந்தான். நான் செக்கை வீசி எறிஞ்சேன். ரத்னா மௌனமாக இருக்கிறாள். சர்டிபிகேட் எல்லாம் வந்துடுத்து. என் சேலைகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். நகைகளைத்தான் கழட்டி முன்பே வைத்து விட்டேனே. போ ரத்னா, முகம் கழுவிட்டு வா, டீ வந்துடுத்து. ரத்னா எழுந்து செல்கிறாள். கிரிஜா தான் படுத்த படுக்கையை ஒழுங்காக்கி அறையை பெருக்குகிறாள். மணி 7:30க்கு மேலாகி இருக்க வேண்டும். தெருவில் பள்ளிக்குச் செல்லும் சிறுவர் அணி அணியாக தென்படுகின்றனர். கவிதாவைப் போலவே பருமனாக ஒரு பெண் நீலம் வெள்ளை சீருடையில் போகிறாள். பார்த்து கொண்டே நிற்கிறாள். கனவு கூர்முள்ளாக வருத்துகிறது. கவிதா ருணோவைப் போல் போகக்கூடும் வாய்ப்புகள் உள்ளன. குமரப்பருவம், வீட்டு கண்டிப்பு, அம்மா கெட்டவள் என்ற உருவேற்றல்கள். கிரி, என்ன பாக்குறீங்க? டீ ஆறி போயிட்டது. அவள் உள்ளே வருகிறாள். தேநீரை பருகுகிறாள். ரத்னா கைப்பையிலிருந்து ஒரு பாக்கெட்டை எடுக்கிறாள். சந்தனத்தூள், சுகந்த சந்தனத்தூள். கோபுர வடிவிலான வில்லை ஒன்றை கிழிஞ்சல் போன்ற அந்த கிண்ணத்தில் வைக்கிறாள். ஒரு சிறு துண்டு காகிதத்தை நன்றாக சுருட்டி தீக்குச்சியில் காட்டி பற்ற வைத்து அந்த கோன் வில்லையை கொளுத்துகிறாள். சன்னமாக நெளிந்து வளைந்து பாம்பின் அசைவை போல் புகை எழும்புகிறது. சந்தன வாசனை வருதாகிரி என்று கேட்டுக்கொண்டு சன்னல் கதவை மூடுகிறாள். சந்தன மனம் குப்பென்று பரவவில்லை. மெல்லிய திரி இழையாக முகர வேண்டியிருக்கிறது. கலப்படம் பண்ணி ஏமாத்துறாங்க. ஐஸ்கிரீம் வாங்கணும், கொண்டாடணும்னு போனோமா, இத வாங்கி பையில் போட்டுட்டோம். அதுக்குள்ள விமன்ஸ் ஹாஸ்டல் மாடியில இருந்து குதிச்சிட்டாங்கன்னு யாரோ சொல்லிட்டு போனாங்க. அடிச்சு புரண்டுட்டு வந்தோம். ராத்திரி முழுசும் ஆஸ்பத்திரி, போலீஸ்னு எப்படியோ ஆயிட்டது. இந்த வாசனை சந்தனமே இல்ல. ரத்னா அதிருப்தியுடன் எழுந்திருக்கிறாள். ரத்னா, நான் வந்தன்னைக்கு இந்த ஆஷ்ட்ரே சாம்பல் எல்லாம் பார்த்தப்ப நீங்க சிகரெட்டு குடிக்கிறவங்கன்னு நினைச்சேன். பொசுங்கன காகித சுருள் இப்ப போற்றுக்கிறதுல அத சிகரெட் துண்டுன்னு நினைச்சேன். ரோஜா மாமி நீங்கள்லாம் தெருவோட சிகரெட் குடிச்சிட்டு போகும் சாதின்னு கேவலமா சொன்னாளா? எனக்கு உறுத்திட்டே இருந்தது. ரோஜா மாமி எல்லாம் சொல்லுவா, இனிமே நீங்களும் எல்லாம் பழக்கமாயிட்டீங்க, பிரஷ்டம் பண்ணினதுக்கு நியாயம் இருக்கும்பா.
ஒரு பக்கம் பொய்யில்ல, இந்த ஹாஸ்டல்லையே எல்லாம் பாப்பீங்க. ஆனா ருணோவை போல் மனமுதிர்ச்சி இல்லாத நிலையில் அப்படி விழறவங்க தான் சகஜம். இது ஒரு எஸ்கேபிசம். இந்த ரோஜா மாமி வீட்ல போனா அந்த மாமியே மட்டரகமான செக்ஸ் புத்தகங்களை தான் படிச்சுட்டு இருப்பா. பார்ட்டிலையும் கலந்துட்டு குடிக்கவும் பழக்கப்பட்டிருப்பா. தமிழ்ல வெளிவர இத்தனை மட்ட புத்தகங்களும் மட்ட சினிமாக்களும் இந்த ஆச்சார கும்பலால் தான் போஷிக்கப்படுகின்றன. ஏன்னு நினைச்சு பாத்திருக்கீங்களா கிரி? ஏன்னா அவங்களும் ஏதோ ஒரு வகையில சுயமா இருக்க முடியாதபடி அழுத்தப்பட்டவங்க. மடி, ஆச்சாரம், மதம் இல்லாட்டா நேர்மாறாக உடல்பரமான விவகாரங்கள்னு போலித்தனமான எல்லைக்குள் தங்களை ஏமாத்திக்குவாங்க. கிரி வாய் திறந்து பேசவில்லை. ரொம்ப பேர் விடுதலை, நாகரிகம்னா அறிவுன்னே புரிஞ்சுக்கல. கிரி, நாம யாருக்கும் விரோதிகள் அல்ல. ஆனா நாம இருக்க சமுதாயத்துல அனுமதிக்காத சக்திகளோடு போராட வேண்டியிருக்கு. நாம இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சதுனால எதிர்ப்பு சக்தி ரொம்ப மூர்க்கமா அழுத்த வருது. ஆண் வர்க்கம் இவ்வளவு கொடுமையா முன்னெல்லாம் நடந்திருக்கலன்னு தோணுது. கிரிஜாவின் மனவெழுச்சி குபீர் என்று வெளிக்கிளம்புகிறது. ரத்னா, எனக்கு கவியையும் சாருவையும் நினைச்சா சங்கடமா இருக்கு. என் தொடர்பு அவங்களுக்கு வேணும். அவங்க சுதந்திரமா நல்ல அறிவோடு வளரணும். நான் குடும்பத்திலிருந்து விலக்கப்பட்டாலும் அவங்கள விட முடியாது. அவங்கள விட முடியாது. ஆமா, அவங்கள விட முடியாது ரத்னா. ரத்னா அவள் கையை பற்றி மெல்ல அழுத்தினாள். நிச்சயமாக நம் போராட்டம் இனிமேல்தான் ஆரம்பம். சந்தனவில்லை அற்பமான சாம்பர் குவியலாகிவிட்டது. ரத்னா சன்னல் கதவுகளை நன்றாக திறந்து விடுகிறாள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சுழலில் மிதக்கும் தீபங்கள் கதை இதோட நிறைவடையுது. மறுபடியும் நாம அடுத்த கதையில சந்திக்கலாம். மறக்காம விஜீஸ் கதை நேரத்துக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.